திமுக அரசின் திட்டங்கள் மூலம் பயன்பெற்ற மக்களின் எண்ணிக்கைகள் குறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பட்டியலிட்டார். கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக 1,15,16,292 மகளிர் பெறுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். விடியல் பேருந்து பயணம் திட்டம் மூலமாக 445 கோடி முறை பயணித்து பெண்கள் பயனடைந்துள்ளனர். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தால் 1 கோடி பேர் பயனடைந்து உள்ளதாகவும், முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் 16 லட்சம் பிள்ளைகள் வயிறார உணவு உண்பதாகவும் தெரிவித்துள்ளார். நகை கடன் தள்ளுபடி பெற்றவர்கள் 13,12,000 பேரும், கூட்டுறவு கடன் தள்ளுபடி பெற்றவர்கள் 1 லட்சம் பேர் என்று குறிப்பிட்டுள்ளார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டப்படி 2 ஆண்டுகளுக்கு 4,81,075 மாணவிகள் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறுவதாகவும், நான் முதல்வன் திட்டத்தில் 2 ஆண்டுகளில் 28 லட்சம் இளைஞர்கள் பயனடைந்து உள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் 24,86,000 பள்ளி பிள்ளைகள் பயனடைந்துள்ளனர். 62,40,000 குடும்பங்கள் புதிய குடிநீர் இணைப்பையும், 2 லட்சம் உழவர்கள் புதிய மின் இணைப்பையும் பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். உயர்த்தப்பட்ட ஓய்வூதியத்தை 30 லட்சம் முதியோர் மாதந்தோறும் பெறுவதாகவும், உயர்த்தப்பட்ட ஓய்வூதியத்தை 5 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் மாதந்தோறும் பெறுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தால் பயனடைந்தவர்கள் 42,33,000 பேர் என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர், ஒருங்கிணைந்த மருத்துவ காப்பீடு தொகை உயர்ந்த பிறகு பயன்பெற்றவர்கள் 20,55,000 பேர் என்று தெரிவித்துள்ளார். மீன்பிடி கால உதவித்தொகையை 4,86,000 பேர் பெற்றுள்ளதாகவும், 5,15,000 பேர் மீன்பிடி இல்லாத கால உதவித்தொகை பெற்றதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். நம்மை காக்கும் 48 திட்டத்தால் பயனடைந்தவர்கள் 2 லட்சம் பேர் என்று தெரிவித்துள்ள மு.க.ஸ்டாலின், முதல்வரின் முகவரி திட்டத்தினால் பயனடைந்தவர்கள் 19,69,000 பேர் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் மூலமாக 3,40,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டு உள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.